ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்ட்ராடேக்கும் சரி பொசிஷனலாகவும் சரி பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் வியூவில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறையவே சூப்பர் ட்ரெண்ட் பேஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போது நல்லாவே பெர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நிஃப்டியில் இது எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடே பிளேயர்ஸ் நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து 1 மினிட் 3 மினிட் 5 மினிட்ஸ் அந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணிக்கோங்க. பொசிஷனல் பிளேயராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இது பை ஆர் செல் எந்த சைடு வந்து அந்த இண்டிகேஷன் வருதோ அது பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் பொசிஷனல் பிளேயர்ஸ் 30 மினிட்ஸ் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்ட்ராடே பிளேயர்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக 1 மினிட் 3 மினிட் 5 மினிட் இந்த 3 டைம் ஃப்ரேமில் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இது நிஃப்டியில் எந்தளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு மார்க்கெட் 9 ஓப்பன் ஆனவுடனே இங்கே பாருங்கள் நமக்கு வந்து பை இண்டிகேஷன் தான் கொடுத்துருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாகவே மூவ் ஆகிருக்குது. ஸோ ஒரு சின்னதாக ஒரு செல் சைடு வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் பை, ஸோ மறுபடியும் ஒரு சின்னதாக செல், அப்புறம் பை சைடு போயிருக்குது. ஸோ மறுபடி ஒரு கரெக்டான ஒரு இண்டிகேஷன் தான் பாருங்கள், கரெக்டாக மறுபடியும் ஒரு செல்லிங் சைடு வந்திருக்கு. ஸோ மறுபடியும் பை செல், இந்த மாதிரி 1 மினிட்னால நிறைய இந்த மாதிரி பை செல் மாற்றி மாற்றி இருக்கும். ஸோ 1 மினிட் வந்து மெயினாக யார் நல்ல ஸ்கேல்பிங் பண்ணிங்களோ அவங்க மட்டும் 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ ஃபைனலாக இங்கே நமக்கு ஒரு பை இண்டிகேஷன் வந்திருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்லாவே பை சைடு தான் மூவ் ஆகிருக்கு. ஸோ இதே வந்து நீங்கள் 5 மினிட்ஸ் வச்சு நிறைய ட்ரேட் பண்ணிங்க. ஸோ 5 மினிட்ஸ் வச்சு பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா எக்ஸாக்டாக பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. இந்த பை இண்டிகேஷன் வந்தோடனே பாருங்கள் மார்க்கெட் நல்லாவே கரெக்டாக இதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருக்குது. அதே மாதிரி செல்லிங் சைடு இண்டிகேஷன் காட்டினோடனே கரெக்டாக டவுன் வந்திருக்குது. மறுபடி பாருங்கள் ஒரு பை இண்டிகேஷன் வந்தவொடனே எக்ஸாக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி பை ஆகி மார்க்கெட் நல்லாவே நிஃப்டி நல்லாவே மூவ் ஆகிருக்குது. ஸோ இன்ட்ராடேலே நான் வந்து கொஞ்சம் ஒரு கரெக்டான என்ட்ரி எடுத்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு கரெக்டான டார்கெட் இந்த மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்க நீங்கள் இன்ட்ராடே பிளேயராக இருந்தாலுமே எப்போவுமே 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல அக்யூரசி கொடுக்கும். ஸோ 15 மினிட்ஸுமே இன்றைக்கி நல்லாவே கரெக்டாக எக்ஸாக்டாக போயிருக்குது. ஸோ இந்த இண்டிகேஷன் வந்தோடனே ஒரு செல்லிங் சைடு வந்திருக்குது. மறுபடியும் இந்த இண்டிகேஷன் வந்தோடனே ஒரு பையிங் சைடு போயிருக்குது. ஸோ இதே மாதிரி இப்போ பொசிஷனல் பேஸ் வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பாருங்கள் இங்கே ஒரு இண்டிகேஷன் வந்த விட்டு தான் பையிங் சைடு ஆகி போயிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன விதமான ட்ரேடரோ நீங்கள் இன்ட்ராடேனா 1 மினிட் 3 மினிட் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷனல் பிளேஸ் கண்டிப்பாக நீங்கள் 30 மினிட்ஸ் 1 ஹவரில் என்ன இண்டிகேஷன் காட்டுதோ அந்த சைடு போங்க, நல்லாவே ஒரு மொமெண்டமாக கேப்சர் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ இந்த இண்டிகேட்டர் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் நல்லாவே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பையிங் சைடு இண்டிகேஷன் வந்தோடனே அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே பெர்ஃபெக்டாக மூவ் ஆகிருக்குது. ஸோ அதே மாதிரி 1 மினிட்லேயே இது வந்து நல்ல அக்யூரசி இருக்குது. அதனால தான் நான் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 1 மினிட்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து 1 மினிட்ல வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. பட் இது வந்து நல்லாவே ஒரு அக்யூரசி கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் நல்லா இருக்குது. சரிங்களா? பையிங் சைடு கரெக்டாக வந்திருக்குது. ஸோ இப்போ 5 மினிட்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பையிங் இண்டிகேஷன் வந்தோடனே நல்லாவே ஒரு மொமெண்டம். ஸோ அதே மாதிரி செல்லிங் சைடு இண்டிகேஷன் வந்தோடனே நல்லாவே மார்க்கெட் கரெக்டாக வந்திருக்குது. ஸோ மறுபடியும் எக்ஸாக்டாக ஒரு 2:30 அந்த டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதனால் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக இந்த இண்டிகேட்டரோட நேம் பார்த்திங்கன்னா இதுதான், லூனா அவுல். சரிங்களா? சூப்பர் ட்ரெண்ட் இருக்கும். ஆத்தர் நேம் தான். யூசர்ஸ் பார்த்துக்கோங்க, தெளிவாக அந்த இண்டிகேட்டர் கரெக்டாக எடுங்க. சரிங்களா? ஸோ இதில் செட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல. கலர்ஸ் இது வேறு இருக்கும். நான் வந்து க்ரீன் அண்ட் ரெட் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த டிக் மார்க் எடுத்துட்டேன். ஸோ ட்ரேட்ஸ் அண்ட் சார்ட் சிக்னல் லேபிள்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ லேபிள்ஸ் இங்கே வந்து ஆக்சுவலாக ஷோ ஆகும். நான் அதை எடுத்துட்டேன், அதனால் இங்கே ஷோ ஆகலை. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். நான் எதுவும் பண்ணலை. ஸோ நீங்களும் பண்ணாதீங்க. ஏன்னா பெட்டர் இதுவே நமக்கு போதும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எதுவும் பண்ண வேணாம். ஸோ இன்புட்ஸில் பார்த்தீங்கன்னா இதே வேல்யூஸ் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. இங்கே நான் வந்து 2024 கொடுத்தது வந்து 2017 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் 2024 மாற்றிக்கிட்டேன். ஸோ இந்த க்ளோஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த 2.618 இந்த வேல்யூஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ இது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2024 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வேல்யூஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி இதை மாடிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக இந்த டிஃபால்ட்டில் சேவ் அஸ் டிஃபால்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க.
ஸோ உங்கள் செட்டிங்ஸ் அப்படியே அப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து இன்ட்ராடே பிளேஸும் சரி, பொசிஷனல் பிளேஸும் சரி யூஸ் பண்ணி பாருங்கள். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அது போக கண்டிப்பாக ஸ்டாக்ஸ்லையும் கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் ஆகும். ஏன்னா இதோட இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே பையிங் சைடும் சரி, செல்லிங் சைடும் சரி ரொம்ப அக்யூரேட்டாகவே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.